ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே ஜும்மா மினி விலாகை பார்த்துடலாமா? காலையில் எழுந்ததுலேருந்தே சாயந்தரம் இருக்கிற வரைக்கும் நமாஸ் முடிக்கிற வரைக்குமே நிறைய வேலையெல்லாம் இருக்கும். முதல்ல வீடு க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். காலையில் டிஃபனுக்காக தோசையும் சாம்பார் வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மதியானத்துக்கும் சேர்த்தே நான் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஜும்மாவுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தா, எங்களுக்கு தெரிகிற மெனுவை விட முதல்லையே இவங்களுக்கே தெரிஞ்சிடும். உட்காந்துட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போவே இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கி ஒரு நாள் முன்னாடியே வச்சுருந்தேங்க. சரின்ட்டு முதல்ல கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மீன் கழுவணும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி கிச்சன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீன் கழுவிட்டு மசாலா எல்லாம் தடவி வச்சுட்டேன். இன்றைக்கி சாம்பார் காலையிலே வச்சதுனால மீன் குழம்பு செய்கிற மாதிரி ஐடியா இல்லை. இந்த வீக்கு 2 வாட்டி செஞ்சுட்டேன். சரின்ட்டு எக்ஸ்ட்ராவாக ரசம் வச்சிடலாம் அப்படின்னு. ஜும்மாவுக்கு சொல்லுவாங்க ரசம் வைக்கக்கூடாதுன்னு. அது எதுக்காக சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அதனாலவே ஆப்ஷனலாக சாம்பாரும் நான் கூட வச்சுட்டேன். ஆனால் எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அன்னைக்கு நம்மளுக்கு என்ன எல்லாம் எழுதி வச்சுருக்கானோ அதுதாங்க நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இதுதான் ஸ்பெஷல் அதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க மாட்டேன். ஆர்டினரி எப்போவுமே நான் ரசம் வைப்பேன். சில பேர் சொல்லுவாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரசம் வைக்கக்கூடாதுன்னு. அது எதனால் சொல்கிறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். மதியானம் ஜும்மா ஜொஹர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் வறுத்த மீன், சாம்பார், தக்காளி ரசம், ஒயிட்